தமிழ்நாடு பாஜக புதிய தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன். சார் வணக்கம். பாஜக மாநில தலைவர் மாற்றம் என்ற தகவல்கள் வெளியான நிலையில் அதை அண்ணாமலை உறுதி செய்திருக்கிறார். இது பற்றிய உங்களுடைய பார்வை? கண்டிப்பாக. அதாவது பாஜக மேலிடம் மிக தெளிவாக அவர் டெல்லி சென்றபோது பாஜக மேலிடம் அமித்ஷா, நட்டா போன்றவர்கள் தெளிவாக அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அதாவது உங்களை வைத்துக்கொண்டு அஇஅதிமுகவுடன் கூட்டணியை அமைத்து 26 தேர்தலை நோக்கி போகும்போது அது சரியான ஒரு பாதையில் போகுமா என்று எங்களுக்கு சந்தேகமா இருக்கிறது. அஇஅதிமுகவும் சந்தேகப்படுறாங்க. அதனால நீங்க கொஞ்சம் உங்களை விலகி இருப்பது பெட்டர் என்று அவருக்கு போன வாரமே பாஜக ஹைகமாண்ட் அட்வைஸ் கொடுத்துட்டாங்க. அதே சமயம் அண்ணாமலை அவர்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணாரு. அஇஅதிமுக கூட்டணி போகக்கூடாது, அஇஅதிமுகவுக்கு செல்வாக்கு கிடையாது, தெற்குல செல்வாக்கு இல்லை, வடக்குல செல்வாக்கு இல்லை, மேற்குல செல்வாக்கு இல்லை அப்படின்னு பல புள்ளி விவரங்களெல்லாம் எடுத்து கொண்டு போய் மேலிடத்துல வச்சாரு. பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லைன்ற விஷயத்தெல்லாம் மேலிடத்துல வச்சாரு. ஆனால் மேலிடம் அதை பற்றிலாம் கவலைப்படலை. நீங்க இது மாதிரி தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பல புள்ளி விவரங்கள்லாம் சொன்னீங்க, நம்ம தனியா போனோம், அவங்க அப்புறம் ஒரு இடம் கூட வெற்றி பெறல, அதனால இந்த வாட்டி நீங்க இதில் தலையிட வேண்டாம், நாங்கள் அஇஅதிமுக போறதுக்கு ரெடி ஆயிட்டோம், ஸோ நீங்க கொஞ்சம் விலகி இருப்பது பெட்டர் என்று போன வாரமே சொல்லிட்டாங்க. அதோட விளைவு தான் தொண்டனாக தொடர்பு என்று அவர் சொன்னதும், இன்றைக்கு போட்டியில் இல்லை என்று சொல்வதும், பிரதமர் சென்னை தமிழ்நாட்டுக்கு வரும் இந்த சூழலில் அவர் அந்த விஷயத்தை தன்னை விலக சொல்லி இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை அவர் உறுதி செய்திருக்கிறார் அண்ணாமலை என்பது அவருடைய பேச்சிலிருந்து நமக்கு தெரிய வர ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஸோ அஇஅதிமுகவுடைய அந்த வேண்டுகோள், பழனிசாமி அவர்களின் வேண்டுகோள் அண்ணாமலையை நீக்க வேண்டும் என்பது. ஸோ பாஜக இந்த நடவடிக்கை எடுத்ததன் மூலமாக இன்னும் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள் மேலும் தீவிரமடைவதற்கான, அதிமுக பாஜக கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள் மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. எனக்கு தெரிந்தவரை ஒரு கமிட்டி மாதிரி போடுவார்கள் என்று நினைக்கிறேன். அந்த கமிட்டியில ஒருவேளை அண்ணாமலைக்கு இடம் இருக்குமா இல்லையா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். அண்ணாமலை என்ன சொல்கிறார் என்றால், குறைந்தபட்சம் அந்த கமிட்டியிலாவது எனக்கு ஒரு இடம் கொடுங்கள் என்று சொல்கிறார். பாஜக மேலிடம் இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சார், இப்போ ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர இருக்காங்க. அந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் பிரதமர் மோடியை தனித்தனியா சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் நம்ம செய்திகள்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த சூழல்ல பாஜகவுடைய மாநில தலைவர் பதவிக்கான அந்த தேர்தலும் அறிவிக்கப்படுது அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. சோ அதிமுக பாஜக கூட்டணியானது உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. அது அண்ணாமலை விலகலை சூசகமா அண்ணாமலையே தெரிவித்த பிறகு பாஜக அதிமுக கூட்டணி என்பது அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னார் அவரு. அது கிட்டத்தட்ட இப்ப கன்ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையில் ஒரு நெருடலாக தான் அண்ணாமலை இருந்தார். ஸோ அந்த நெருடலை எடுத்துட்டாங்க பாஜக அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம அதனால இந்த கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமே அடுத்த கட்டமாக இன்னும் வேறு பல விஷயங்கள்லாம் தீர்மானிக்கப்பட இருக்கிறது. ஆக்சுவலா ஓபிஎஸ் சசிகலாவுடைய நிலைமை என்ன, அப்புறம் இபிஎஸ் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணுவா வேண்டாமா, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் தீர்மானிக்கப்பட வேண்டியிருக்கிறது. முதல் கோரிக்கையான அண்ணாமலையை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பாஜக மேலெடுத்தால் அது பரிசீலிக்கப்பட்டு இப்போ அண்ணாமலை ரிலீவ் ஆக போறாரு. இப்போ அடுத்த தலைவர் கிட்டத்தட்ட நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் வருவதற்கான, தெற்கிலிருந்து ஒரு தலைவர் வர வேண்டும் என்பது அவருடைய பாஜகவில் மேலிடம் நினைக்கிறது. பாஜக மேலிடம் நிச்சயமாக 2வது டேர்ம் அண்ணாமலைக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த அதிமுகவை பகிர்ந்து கொள்வது போல பல விஷயங்களை பேசினதுனால் அவருக்கு 2வது டேர்ம் கூட கிடைக்கல என்பதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு ஒரு கௌரவமான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை ஏதாவது கமிட்டி மாதிரி ஏதாவது ஃபார்ம் பண்ணா அதில் அவருக்கு ஒரு இடம் கொடுப்பாங்களா, அது பொறுத்து இருந்து பார்க்கணும். அந்த கமிட்டியிலேயாவது ஒரு இடம் கொடுங்க என்று அவர் கேட்கிறார். ஆனால் அந்த ஒரு கமிட்டியில் இடம் கொடுத்தால் அது ஒரு தலைவர், பாஜக மாநில தலைவருக்கு அது ஒரு ஏற்ற ஒரு பொறுப்பாக இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதை அண்ணாமலை பெருமையுடன் ஏற்றுக்கொள்வாரா அல்லது பின்னடைவாக கருதுவாரா என்பது தெரியாது. ஸோ தற்சமயத்துக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு மேலும் ஒரு தடை அது கிளியர் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கிற நிலைமை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.